பிரிவில் படிக்கின்றேன். மகாகவி சுப்பிரமணி பாரதியார் பற்றி சில வரிகள் உரைக்க வந்துள்ளேன். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதல்வன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முண்டாசு கவியே, முறுக்கு மீசை முகமே, எழுத்துக்களை இணைத்து எழுச்சியை ஏற்படுத்தியவரே மகாகவி சுப்பிரமணி பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர், எழுத்தாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லதை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் 11/10/82 ஆண்டு பிறந்தார். இவர் தந்தை பெயர் சின்னசாமி ஐயர், தாயார் பெயர் லட்சுமி அம்மாள். பாரதியார் அவர்கள் தமிழ் மற்றும் இந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம், ஆங்காளம், வங்காளம் போன்ற பிற மொழிகளுடன் புகழ் பெற்று விளங்கினார். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன், பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தம், பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, கேட்கும் மொழிகள் எல்லாம் நந்தலாலா நிந்தம், கீதம் இசைக்குதடா நந்தலாலா. பாரதியார் கண்ணன் பாட்டு, கோயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்களை எழுதினார். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு, கவிதையிலே உயர்நாடு. எங்க பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைப்பதால் பாரதி தேசிய கவி என போற்றப்பட்டார். சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சுதந்திர தாகத்தை ஆட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி பாரதியார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்றி இல்லையே, இச்சகத்திரோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்றி இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்றி இல்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமின்றி இல்லையே என்று பாடி மக்கள் மனதில் சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினார். மகாகவி மறைந்தாலும் அவரின் புகழும் கவிதைகளும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவரின் கனவு கண்ட பாரதத்தை உருவாக்குவது நமது கடமையாகும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன்.